தமிழ் பஞ்சாங்கத்தில் மொத்தம் 15 திதிகள் இருக்குது. அதில் 6ஆவதாக வர திதி தான் சஷ்டி திதி. இந்த சஷ்டி திதி முருகனுக்கு உகந்த திதியாக சொல்லப்படுது. முருகனுக்கு விரதமிருந்து வழிபாடு செய்ய நினைக்கிறவங்க இந்த சஷ்டி திதி அன்னைக்கு விரதமிருந்து வழிபாடு செஞ்சாங்க அப்படின்னா அவங்க என்ன வேண்டுதல் வச்சு வழிபாடு செஞ்சாலும் சரி, அந்த வேண்டுதலை முருகப்பெருமான் 100% நிறைவேற்றி கொடுப்பாரு. சஷ்டி திதி மாசம் 2 முறை வரும். ஒன்று தேய்பிறை சஷ்டி, இன்னொன்று வளர்பிறை சஷ்டி. வருஷத்துக்கு ஒரு முறை ஐப்பசி மாதத்துல மகா கந்த சஷ்டி விரதம் அப்படின்னு ஒன்று வரும். அந்த மகா கந்த சஷ்டி விரதத்துக்கு 6 நாட்கள் விரதம் இருக்கிற மாதிரி வரும். எந்த சஷ்டி விரதமா இருந்தாலும் சரி, முருகனுக்கு செய்கிற வழிபாட்டு முறை அப்படின்றது ஒன்று தான். இந்த வீடியோவில் நாம் மாதம் வரும் சஷ்டி விரதத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட்டு நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் முதலாக சஷ்டி விரதம் இருக்க போகிறீங்க அப்படின்னா தேய்பிறை சஷ்டிலையும் ஆரம்பிக்கலாம், வளர்பிறை சஷ்டியிலும் ஆரம்பிக்கலாம். எந்த ஒரு தவறும் கிடையாது. யாரெல்லாம் இந்த சஷ்டி விரதம் இருக்கலாம் அப்படின்னா, குழந்தை இல்லாதவங்க இந்த சஷ்டி விரதம் இருந்து தொடர்ந்து வழிபாடு செய்யும் போது அவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் அப்படின்றது உண்டாகும். அதைத்தான் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் குழந்தை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. வேற யாரெல்லாம் சஷ்டி விரதம் இருக்கலாம் அப்படின்னா, உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்கு, என்ன மருந்து சாப்பிட்டாலும் சரியாக மாட்டுது அப்படின்னு சொல்றவங்க தொடர்ந்து சஷ்டி விரதம் இருந்துட்டு மெடிசனும் தொடர்ந்து எடுத்துட்டு வரும்போது அவங்களுக்கு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதுவா இருந்தாலும் அது கண்டிப்பா சரியாகும். சில பேர் தீர்க்க முடியாத கடன் பிரச்சனையில இருப்பாங்க. அவங்க தொடர்ந்து சஷ்டி விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்யும் போது அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல வேலை அப்படின்றது அமையும். அது மூலம் அவங்கனால கடன் பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர முடியும். இதெல்லாமே முருகனால மட்டும்தான் நடக்கும். அதாவது தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைய முருகன் நிச்சயம் தீர்த்து வைப்பாரு. நம்பிக்கையோடு தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு பிரார்த்தனை தீர்வதற்கு என்னென்ன பண்ணணுமோ அந்த முயற்சியில நாம ஈடுபட்டுட்டு வந்தோம் அப்படின்னா தீர்வே இல்லாத பிரச்சனைக்கும் தீர்வு அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கும். இப்ப சஷ்டி விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்ப்போம். நீங்க சஷ்டி விரதம் இருக்க போறீங்க அப்படின்னா முதல் நாளே வீட்டெல்லாம் கிளீன் பண்ணிட்டு பூஜை ரூமையும் கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க. சஷ்டி திதி என்னைக்கு வருது அப்படின்னு நீங்க பார்த்துட்டு அந்த டைமை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாவே எந்திரிச்சு தலைக்கு குளிச்சுட்டு வீட்டு வாசல்ல கோலம் போட்டுருங்க. வீட்டு வாசல்ல கோலம் போடாம எப்பவுமே நாம பூஜை எதுவும் பண்ணக்கூடாது. அதனாலதான் அதுக்கப்புறமா பூஜை ரூமுக்கு வந்து முருகனோட திருவுருவ படத்துக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க. வள்ளி தெய்வானையோடு சேர்ந்து இருக்கிற முருகப்படம் அப்படின்னா ரொம்பவே சிறப்பு. ஒரு சில பேர் முருகனோட வேல் அல்லது சிலை வச்சு வழிபாடு செய்வாங்க. அவங்க பால், மஞ்சள், குங்குமம், தேன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் வச்சாவது கண்டிப்பா அபிஷேகம் பண்ணணும். அதுக்கப்புறமா முருகனோட வேல் மற்றும் சிலைக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு செவ்வரளி பூ கிடைச்சா ரொம்பவே சிறப்பு. இல்லை அப்படின்னா வெள்ளை நிற அல்லது சிவப்பு நிற பூக்கள் எது இருந்தாலும் பரவாயில்ல. முருகனோட திருவுருவப்படம், சிலை எல்லாத்துக்குமே பூ வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கண்டிப்பா ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சுதான் வழிபாடு செய்யணும். உங்ககிட்ட ஏதாவது பழங்கள் இருந்தா கூட நெய்வேத்தியமா வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு டம்ளர் பசும்பால், தேன் அல்லது நாட்டு சர்க்கரை கலந்து அதை மட்டும் கூட நெய்வேத்தியமா வச்சுக்கலாம். இல்லை என்னால் முருகனுக்காக கொஞ்சம் ஸ்பெஷலாக ஏதாவது செய்ய முடியும் அப்படின்னீங்கன்னா சர்க்கரை பொங்கல் செஞ்சு நெய்வேத்தியமாக வச்சு வழிபாடு செய்யலாம். உங்கள் வசதியை பொறுத்து நீங்கள் நெய்வேத்தியமாக எது வேணாலும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா கண்டிப்பாக பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி வச்சிடணும். நீங்கள் சஷ்டி விரதம் இருக்கும்போது கண்டிப்பாக நெய் விளக்கு போட்டு தான் வழிபாடு செய்யணும். 6 அகல் விளக்கு எடுத்து அதுக்குமே மஞ்சள் குங்குமம் வச்சு அழகா அலங்காரம் பண்ணிட்டு ஒரு தட்டு மேலே வச்சு நெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு தான் விளக்கு போடணும். முருகனோட திருவுருவ படத்துக்கு முன்னாடி ஓம் சரவணபவ அப்படின்ற மந்திரத்தை கோலமாக போட்டுட்டு அது மேலே இந்த தட்டு வச்சு 6 நெய் விளக்குமே நாம் போட்டு வழிபாடு செய்யணும். விளக்கை எப்பயுமே டைரக்டாக கீழே வைக்கக்கூடாது. அதனால தான் தட்டு மேலே வச்சு விளக்கு போடணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா முருகனுக்கு தீபதூப ஆராதனை எல்லாம் காட்டிட்டு உங்களோட வேண்டுதல் என்னவோ அதை முருகன் முன்னாடி வச்சு மனதார வேண்டிக்கோங்க. வழிபாடு செய்யும் போது கண்டிப்பா முருகனோட பதிகங்கள் ஏதாவது
திருப்புகழ், வேல்மாறல், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி இதில் ஏதாவது ஒன்று பாராயணம் பண்ணுங்க. இல்லை இதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா சஷ்டி விரதம் அன்னைக்கு கண்டிப்பாக சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் ஓம் ஸ்கந்தாய நமக. இந்த மந்திரத்தை நீங்கள் எத்தனை முறை வேணாலும் சொல்லி முருகனை வேண்டி வழிபாடு செய்யலாம். அதுக்கப்புறமா ஓம் சரவணபவ அப்படின்ற மந்திரத்தையும் 108 முறை சொல்லி முருகனை வேண்டிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு செஞ்சு அன்னைக்கு காலையிலிருந்தே விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் முருகனுக்கு பால் நெய்வேத்தியமாக வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த பாலை மட்டும் நீங்கள் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு விரதத்தை ஆரம்பிக்கலாம். இந்த வழிபாட்டு முறையெல்லாம் நீங்கள் காலையில் 7 மணிக்குள்ளேயே செஞ்சு முடிச்சிருங்க. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எதுவும் சாப்பிடாம விரதம் இருக்க முடியும் அப்படின்னா இருந்துக்கலாம். என்னால் அப்படியெல்லாம் இருக்க முடியாதுன்னு சொல்கிறவங்க பால், பழம் அப்படின்னு ஏதாவது கொஞ்சமாக எடுத்துட்டு தண்ணி மட்டும் நிறையா குடிச்சுக்கலாம். சாயந்தரம் இதே மாதிரி திரும்பவும் 6 நெய் தீபம் போட்டு பூஜை பண்ணிட்டு நெய்வேத்தியமாக சாயந்தரம் வேற ஏதாவது வச்சு வழிபாட்டை முடிச்சுக்கோங்க. முடிஞ்சால் பக்கத்தில் ஏதாவது முருகன் கோயில் இருந்துச்சு அப்படின்னா முருகனை போய் பார்த்துட்டு வந்து அப்புறமா ஏதாவது சாப்பிட்டுட்டு நீங்கள் உங்களோட விரதத்தை முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு சஷ்டிக்கும் விரதம் இருந்து தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் முருகன் நிறைவேற்றி கொடுப்பாரு. இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.